ஞானத்தமிழ் வரவேற்றிருக்கின்ற இந்த தமிழிசை சங்கம் என்கின்ற அற்புதமான அமைப்பிலே வண்ணாராட்சி திருக்கூட்டத்திலே சான்றோர் பெருமக்களினுடைய தரிசனத்தை பெற்று அவர்களுடைய குறிக்கோளின் வழியிலே நின்று என் அறிவு பெற்றிய வகையிலே சிலவற்றை சொல்லுவதற்கு என்னை படித்தமைக்காக இந்த பேரவைக்கு நன்றி கலந்த வணக்கங்களை நான் முதற்கும் தெரிவித்துள்ளேன். மிக அற்புதமான ஒரு முன்னுரையை தமிழிசை சங்கத்தினுடைய தலைவர் அவர்கள் இங்கே நிகழ்த்தியிருக்கிறார்கள். 63வது பன்னாராட்சி கூட்டம் என்று இதை குறிப்பிட்டிருக்கிறார். 63 என்பது நமக்கு எல்லாம் நன்றாக ஞாபகத்தில் இருக்கக்கூடிய ஒரு 63 நம்மால் மறக்கவே முடியாது. அவர்கள் அதனாலேதான் இந்த பன்னாராட்சி கூட்டமானது ஒரு பெரிய இசைக்கு ஒரு திருப்பு கூட்டமாக அமைய வேண்டும் என்பதை ஆர்வத்தோடு அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். இந்த அவையை அலங்கரிக்கின்ற என்னுடைய அருமை தலைவர் நீதிபதி அவர்களுக்கும் தமிழ் இசையை வளர்ப்பதையே தம்முடைய தலையாய நோக்கமாக கொண்டு திக்கு தெரியாத காட்டிலே தமிழ் இசை தவித்துக் கொண்டிருந்த நேரத்திலே அதற்காக ஒரு பல்கலைக்கழகத்தை நிறுவி அதற்காக ஒரு ராஜா அண்ணாமலை மன்றம் என்கின்ற ஒரு இந்த பெரிய நிலத்தையும் உண்டாக்கி வந்திருக்கின்ற ராஜாசர் அவர்களுடைய பரம்பரையை இன்றைக்கும் நினைவுபடுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிறுவனர் டாக்டர் ஏசி முத்தையா அவர்களுக்கும் இந்த தமிழிசை சங்கத்திலே அற்புதமான இசைப்பேரறிஞர் என்கின்ற பட்டத்தை பெற்று வந்திருக்கின்ற நம்முடைய சாமி தண்டபாணி அவர்களும் அயல்நாட்டிலே தமிழிசையை பறந்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மிகப்பெரிய சான்றோர்கள் இந்த மேடையை அலங்கரிக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் எனக்கு இந்த மேடை கொடுத்த ஒரு புதிய மகிழ்ச்சியான செய்தி என்னுடைய அருமை ஆசிரியர் ஏற்பாடு ராமநாதன் ரெட்டியார் அவர்களை இந்த மேடையிலே நான் தரிசிக்கிறேன் என்றான் சொல்ல வேண்டும். அவர்கள் என்னுடைய தேர்வுத்தாளை திருத்தியவர்கள் 47 அதை திருத்திவிட்டு அடுத்த ஆண்டிலே எங்கள் கல்லூரி ஆண்டு விழாவிலே வந்து என்னை பற்றியே 1/2 மணி நேரம் பேசினார்கள். உங்கள் கல்லூரி மாணவர் இவ்வளவு நன்றாக எழுதியிருக்கிறார், அவரை பார்க்க வேண்டும் பாராட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆண்டு விழாவுக்கு நான் ஒத்துக்கொண்டேன் என்று கூட சொன்னார்கள். அவர்களை நீண்ட காலத்துக்கு பிறகு இந்த இடத்துல வந்து தரிசிக்கிற ஒரு பாக்கியத்தை எனக்கு தமிழ் சங்கம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அதற்காக நான் மகிழ்கிறேன். தமிழ் சங்கத்துக்கு வேண்ட ஒரு உறவை நன்றி கொள்கிறேன். தமிழ் இசையை பற்றி ஒரு ஆராய்ச்சி கட்டுரை ஒன்றை ஓரளவுக்கு தொடக்க உரை என்கின்ற பெயரிலே இங்கே அமைத்திருக்கிறேன். அதில் சில விஷயங்களை உங்களுடைய பார்வைக்கு வைக்க ஆசைப்படுகிறேன். அதுதான் என்னுடைய தொடக்க உரை என்று கூட நான் சொல்லிக் கொள்கிறேன். உலகளாவிய முதல் மொழி தமிழ். அகர இகர உயிரினங்கள் மூன்றும் தமிழில் வந்திருக்கிறது. முதல் எழுத்திலேயே தமிழ் என்கின்றதிலேயே தாவர அகரமும் நீவில இகரமும் நீள் என்பது எப்பொழுதும் மெய்யெழுத்துக்களை உரம் போட்டுத்தான் உச்சரிப்பார்கள். மெய்யில் வந்தால் அந்த உரம் போட்டு உச்சரிப்பது நமக்கு பழக்கம். நானும் என்று கூட சொல்வார்கள் இப்படி சாதாரணமாக சொல்வது கூட. அதனால இந்த உர ஓசை இயற்கையாக வரக்கூடிய உயிரெடுக்கிற ஆ ஈ ஊ என்கின்ற மூன்றும் தமிழ் என்கின்ற மொழியின் பெயரிலே அமர்ந்திருக்கிறது. அதே போல வல்லினம் நெல்லினம் இடையினம் அந்த வரிசையிலே 3 எழுத்துக்கள் அமர்ந்திருக்கின்றன. கா என்றால் வல்லினம், மீ என்றால் நெல்லினம், ஈ என்றால் இடையினம். இதை விட ஒரு அருமையாக தமிழின் 30 முதல் எழுத்துக்களையும் நினைவுபடுத்தக்கூடிய வகையில் அந்த மொழிக்கு பெயர் அமைத்திருக்கிற ஒரு பாங்கு உலக மொழிகளிலேயே தமிழ் ஒன்றுக்குத்தான் கிடைத்திருக்கிறது. அதை நாம் நினைக்காமல் இருக்கின்றோம். இந்த இதிலே தமிழினும் அளப்பரும் சலதி என்று கம்பர் சொல்லியிருக்கிறார். தமிழ் ஒரு கடல், அதே போல இசை ஒரு கடல்.
சிறைவான் குணத்திலே சித்தம் பலத்துடன் சிந்தை கொள்ளும் முறைவான் உயர் தமிழ் கூடலின் ஆய்ந்த ஒன்றியின் தமிழின் துறைவாய் நுழைந்தனையோ அன்று ஏழிசை சூழல் புக்கோ. ரெண்டையும் சமமா வச்சு சொல்லியிருக்கிறார். ஒரு பக்கத்துல தமிழின் துறையிலே நுழைந்தாயா அல்லது ஏழிசை சூழலிலே அகப்பட்டு கொண்டு விட்டாயா? உன் உடம்பு இவ்வளவு இழந்திருக்கிறதே வச்சுன்னா காரணம் என்று ஒரு பாங்கன் தலைவனை கேட்கிறார். அப்ப தமிழ் படித்தாலும் விளைக்க வேண்டியதாக இருக்கும், இசை படித்தாலும் விளைக்க வேண்டியதாக இருக்கும். தமிழும் இசையும் ரெண்டு கண்கள் மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. மாணிக்க வாசகரே தமிழையும் இசையும் ஒரு திராசில ரெண்டு கட்டிலையும் வைத்து சமமாக தூக்கி விட்டார் என்று சொன்னால் வேற யார் இந்த தமிழையும் இசையும் சேர்த்து வைத்த பெருமக்களை நாம் நினைவு கூடாமல் இருக்க முடியுமா? ரெண்டுக்கும் மண்வாசனுடைய வழிதானே தோற்றம். அதுக்கு மேல பாருங்க, மகாத்மான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவரிடத்திலே தமிழ்த்தாத்தா அபேசா அவர்கள் படிக்க சென்றார்கள். அப்பொழுது மாதவரத்திலே பக்கத்து தெருவில் கோபாலகிருஷ்ண பாரதியார் இருந்தார். அதனால அவரிடத்திலே இசை கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி தமிழ்தாத்தாவுடைய தந்தை அபேசாவை ஆற்றுப்படுத்தினார். அங்கே இசை கற்றுக்கொண்டு வந்தார். ஒரு நாள் தெரியாமல் செடியில உட்கார்ந்து கொண்டு அந்த இசையை சாதனம் பண்ணினார் தமிழ்தாத்தா. இது உள்ளே இந்த பிள்ளை அவர்களுக்கு தெரிந்து விட்டது. நீ இசையும் படிக்கிறாயோ என்பதை அவர் தெரிந்து கொண்டு விட்டார். அப்பொழுது சொன்னார், இசையும் பெருங்கடல், தமிழும் பெருங்கடல். அதை விட இன்னும் சொல்ல போனால் இசையிலே முழுகிவிட்டால் பிறகு வேறு எந்த ஞாபகமும் வராது. நீ ஒன்று இசையை படி, இல்லை என்றால் தமிழை படி. என்ன சொன்னார்? தமிழுக்கு நிகரானது எது என்றால் இசைதான். தமிழ் இலக்கிய இலக்கணங்களை பயிர்வது என்று நோக்கமாக இருந்தால் இசையிலே போய் ஞாபகத்தை தெரிந்து விடக்கூடாது. என்ன காரணம்? இந்த இசைவாணர்களை வளைத்திருக்கிறார்கள். இந்த போல தமிழ் இயற்றமே ஆர்வங்களை இங்கே கொடுத்திருக்கிறார். இந்த ரெண்டு சமம் என்று அவர் காண்பித்திருக்கிறார். அது இரண்டுமே தன்னை அடைந்தவர்களை தன்னிடத்திலேயே இருத்திக் கொள்ளும் தன்னை வாய்ந்தவர். இயற்றவரை விட இசைத்தமிழ் மிகவும் ஆற்றல் வாய்ந்தது. ஆகியனாலே நீ இயற்றவரை படிக்க வேண்டும் என்றால் இந்த இசை படிக்கக்கூடாது என்ற அளவுக்கு குறிப்பாக அவர்களுக்கு புறப்படுத்தினார்கள் பிள்ளையவர்கள். ஓரளவுக்கு இசையை ஒரு பக்கத்தில் வைத்துவிட்ட காரணத்தினாலே தான் இன்றைக்கு பழைய தமிழ் புதையல் நமக்கு கிடைத்திருக்கிறது. எதற்காக செல்லவர்களே, தமிழுக்கு ஒப்பாக சொல்லக்கூடிய இன்னொரு தமிழ் இசைத்தமிழ். அது ஏற்றமிழுக்கு சற்றும் குறைந்ததல்ல என்பதை இந்த ரெண்டு உதாரணங்களும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். இசை உயிர்களை ஒன்றுபடுத்துவது, இசைப்பதே இசை. இசை என்பதே ஒரு யோகம். யோகம் என்றால் சேர்ப்பது என்பதுதான் பொருள். இசை என்பது இசைப்பது ஒன்றுபடுத்துவது என்ற பொருளிலே வருகிறது. யாமரத்திலே ஒரு கிழ ஓனான் ஏறுகிறது. அந்த ஓனானுக்கு கொஞ்ச நேரத்தில் அந்த ஏலம் முடியாமல் களைப்பு வந்து விடுகிறது. அந்த களைப்பிலே பாதி மரத்தில் நின்று கொண்டு அதுக்கு மேல் போவதா இல்லையா என்ற சோர்வில் இருக்கிறார். அந்த நேரத்தில் வழிநடை வந்த பாணர்கள் அந்த மரத்தடியில வந்து தங்குகிறார்கள். தங்கின உடனே அவர்களும் தன்னுடைய களைப்பை நீக்கிக் கொள்வதற்காக இசை பாடத் தொடங்குகிறார்கள். அவருடைய யாழ் இசையும் வாய் இசையும் சேர்ந்து இசைக்கிறது. இந்த இசை வர வர என்ன ஆயிற்று, அவர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் உற்சாகமும் ஏற்பட்டு விட்டது. களைப்பெல்லாம் போய்விட்டலாம். இசையிலே உற்சாகமாக பாட பாட இந்த மரத்துல பாதி மரத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற அந்த ஓணான் உற்சாகம் அடைந்தது. அது புத்துணர்ச்சி பெற்று நேரே மரத்தின் நிலை ஏற தொடங்கி கொண்டன. இந்த இசை உயிரை தடுக்க செய்யக்கூடியது. இதையும் கண்டுபிடித்தது அண்ணாமலை பல்கலைக்கழகம். இசையால் பயிர்கள் வளர்கின்றன என்பதை அவர்கள் தான் முதல்ல கண்டுபிடித்து சொன்னார். இசை உயிர்களை தடுக்க செய்வது என்பது. இதை நற்றிணை 186ஆம் பாடல்ல இதை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மனித மனங்களை மாற்ற வந்தது இசை. கடுமையான இரக்கமற்ற கொடியவர்கள் ஆறலை கண்டவர்கள், வழியிலே அடித்து பிடிங்கி பொருளை சேகரிக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அந்த வழியிலே சில பாடல்கள் வருகிறார்கள். அவர்கள் பாலைப்பண்ணை பாடுகிறார்கள். அந்த பாலைப்பண்ணை பாடுகின்ற பொழுது இசையானது காற்றிலே மிதந்து மெல்ல செல்லுகிறது. அப்படி செல்லுகின்ற பொழுது அந்த இசை இந்த ஆறல் கண்டவர்களாகிய வழிப்பறிக்காரர்கள் இருக்கின்ற இடம் வரைக்கும் சென்று விடுகிறது. அவருடைய காதில் இந்த இசை போக போக அவர்கள் எல்லாரும் தம்மை மறந்து அந்த இசை லயத்திலே ஈடுபட்டு கையிலே இருக்கின்ற படைகள் எல்லாம் கீழே விழுந்தல் கூட தெரியாமல்
சொக்கி நிற்கிறார்கள். எவ்வளவு அருமையான இடம் பாருங்கள். மரம் உடையவர்கள், இரக்கமற்றவர்கள், கொடியவர்கள், அவர்களுடைய மனம் கூட இந்த இசைத்தமிழை கேட்டு கேட்டு உருகி இறங்கி மாறிவிடுகிறது என்று சொல்லுகிறார். ஆறலை கண்வர் படையை விட அருளின் மாறுதலை வயக்கும் மருவின் பாலை. இந்த போல குறிஞ்சி பண்ணோம், முல்லை பண்ணோ கூட இல்லை, பாலைப்பண். இந்த பாலைப்பண்ணை அவர்கள் பாடுகின்ற நிலையிலேயே ஆறலை கண்வருடைய படையெல்லாம் கையை விட்டு கடந்து போகிறது. இசையால் வசம் ஆகாத இதயங்கள் இல்லை. இசையால் உலகை ஒன்றுபடுத்தலாம். இசைக்கு மயங்காத உயிர்கள் இல்லை. மனித வாழ்க்கை இசையிலே தொடங்கி இசையிலே முடிகிறது. தாலாட்டிலே தொடங்குகிற மனித வாழ்க்கை ஒப்பாரி பிராக்கணத்தில் போய் முடிந்துவிடும். எல்லாவற்றிலும் இசை. இசைப்பாட்டில் இன்பத்திலே திளைத்துத்தான் தொழிலாளிகள் தங்கள் தொழில் சிரமத்தை மறந்து உற்சாகமாக தொழிலில் ஈடுபடுகிறார்கள். ஏற்றம் இறைத்தல், நாற்று நடுதல், கதிரடித்தல் எல்லாமே இசையோடு நிகழ்கிறதை நாம் பார்க்கிறோம். இசை இறைவனுக்கும் உகந்தது. இசை மொழியும் மெய்யறிவே இடம் கொள்ளும் நிலைபெறுக ஞானசம்பந்தர் அவதாரம் செய்தார் என்று சேக்கிழார் பெருமான் சொல்வார். இறைவனை பரவுவதற்குத்தான் இசையை பயன்படுத்த வேண்டும் என்று இந்த இசைக்கு ஒரு திருப்பத்தை கொடுத்தார் ஞானசம்பந்தர். அதுக்கு பிறகுதான் தேவாரம், திருவாசகம், திவ்ய பிரபந்தம் எல்லாம். இத்தனை திருமுறை இசைகளுக்கும் வழிவகுத்தவர் ஞானசம்பந்தர் என்று சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். இந்த முறையிலே இசை இறைவனுக்கும் உகந்தது. சிவபெருமான் எப்பொழுதும் சாமகானத்தை தன்னுடைய விளக்கிலே இசைத்துக் கொண்டுள்ளார். யாழ்கள் மணிமண்டலத்தில் அந்தானது. கம்பள அச்சுதரர் என்ற 2 வித்யாதரர்களை தோடாக ஆக்கி தன்னுடைய திருச்செவியை அணிந்து கொண்டு எப்பொழுதும் இசையை கேட்டுக் கொண்டிருக்கிறார் இறைவன். சிவபெருமான் கையிலே துடி என்கின்ற இசைக்கருவி இருக்கிறது. அந்த துடிதான் உலகை தோற்றுவிக்கிறது என்று சாஸ்திரம் சொல்வது. சிவபெருமான் திருவடியில் உள்ள சிலம்பொலி இருக்கிறது, அதுதான் இறைவன் அருகாமையிலே ஆன்மாக்களை அழைத்துச் செல்லக்கூடியது. அந்த சிலம்பொலி கேட்டவர் சேரமான் பெருமாள் நாயனார். வரலாற்றிடம் பார்க்கிறோம். உலகெல்லாம் மலர் சிலம்படி இன்றைய வாழ்த்திலே வணக்கத்திலே அவர்கள் பாடினார்கள். கேட்டபொழுது எப்படி இசையும் சிலம்பு இசை உலகெல்லாம் தன்னிடத்திலிருந்து மலர்விக்கின்றது என்பதை பார்க்கிறோம். நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞானசம்பந்தனுக்கு உலகளவும் தாளம் ஈர்ந்து அவன் பாடலைக் கிறங்கும் தன்மையாளன் சிவபெருமான். நல்லிசை ஞானசம்பந்தன், நாவுக்கரசன் என்றவர்கள் சொல்லியவே சொல்லி ஏற்கொடுப்பார். இந்த இசைப்பாடல்களை பாடினால் சிவபெருமானுக்கு ரொம்ப பிரியம். அதை ரொம்ப நாள் படிச்சுட்டார் சுந்தரர். 16 வயசு வரையிலேயும் ஞானசம்பந்தன் தமிழையும் நாவுக்கரசன் தமிழையும் படித்தவர் சுந்தரர். அதனால்தான் இருக்க உடனே திருத்தாப்பரை சொல்லினார். திருநாவுக்கரசன் பாட்டில் வருகிறது என்ற வார்த்தை. அதை படிச்சிருக்கிறவர் அவர். அவர் பித்தாயில் அடிவெடுக்கப்படுவதுமே பக்கத்தில் பிறைசுண்டி என்றுதான் சொல்ல வேண்டும். பிறைப்புள் செங்கடையில் இவர் பித்தரேன்னு திருநாவுக்கரசர் பாடிய திருக்குறுந்தகை அவர் ஞாபகத்தில் வந்தது. உடனே அழைத்து விடுகிறார். இதெல்லாம் பார்க்கும். இப்படி சுந்தரரே தான் தேவாரம் பாடுவதற்கு முன்னாலே ஞானசம்பந்தர் திருமுறையையும் திருநாவுக்கரசர் திருமுறையையும் பயின்றிருக்கிறார் என்பதை பார்க்கிற போது நமக்கெல்லாம் அந்த திருமுறைகள் எவ்வளவு அவசியம் என்று தெரிந்து கொள்ளலாம். சுந்தரருக்கே அது அவசியமாக இருக்கிறது. இசை விரும்பும் கூத்தனார் காணாது காரணராம் கண்ணுதலார் என்பது ஆனாயநாயன புராணத்திலே சேக்கிழார் சிவபெருமானுக்கு இட்ட பெயர்கள். கயிறு முறையை பெயர்த்தெடுக்க என்ற அரக்கன் சாமகானம் பாடிய போது அவனுக்கு வாழும் நாளும் கொடுத்து அருள் செய்தவர் சிவபெருமான். திருமாலின் கையில் எடுத்துக் கொள்ளுங்கள், அதில் ஒரு சங்கு இருக்கிறது. கண்டன் கையிலே புல்லாங்குழல் உள்ளது. புல்லாங்குழல் இசையால் பட்ட மரங்கள் எல்லாம் தலைக்கும். சங்கின் இசையினாலே நரகம் பேதம் போகாமல் உயிர்கள் காப்பாற்றப்படும் என்பதை பழைய இலக்கியம் நமக்கு எடுத்து சொல்கிறது. அடுத்து பார்த்தால் திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் சொல்கிறார், பாலே தமிழர் இசைகாரர் பத்தர் பரவும் வகையினால் சொல்றார். பாலே தமிழர் என்பது இயற்றமிழ்வானர்கள், இசைகாரர் என்பது தமிழ் இசைவானர்கள், பக்தர் என்பது விம்மி நடிக்கின்ற பக்தர்கள். நாடகத்துறைக்கு அவர்களை காண்கிறார். இயல் இசை நாடகம் என்ற மூன்றையும் தான் நம்மாழ்வார் பாலே தமிழர் இசைகாரர் பத்தர் பரவும் வகையினால் என்று திருவாய்மொழியில எடுத்து காட்டுகிறார். இந்த இசைத்தமிழை நடுவர் வைத்திருக்கிறோம். நம்ம முத்தமிழரை இயல் இசை நாடகம் என்று நடுவர்கள் வைத்திருக்கிறோம். இடையெழுது எய்த இருதலை எய்தும். நடுவர் இருக்கிற இசையை பிடித்தால் இயற்றமிழும் கிடைக்கும், நாடகத்தமிழும் கிடைக்கும்.
என்ற மூத்திர பொருள் இருந்தால் அறமும் செய்யலாம், இன்பத்தையும் அனுபவிக்கலாம். நடுவில் இருக்கிறதுக்கு தனிச்சிறப்பு உண்டு. இங்கே நடுநாயகன் என்றுதான் சொல்வார், நடுவர் என்றுதான் இங்கே நாம் பார்க்கிறோம். நடுவர்களுக்கு இருக்கிற பெருமை மற்ற உலகத்தில் வேற யாருக்குமே கிடையாது. எல்லாம் நடுவர்கிட்ட போய் முடியும். இசை நடுவிலே இருப்பது அது இயற்றமிழையும் ஊக்குவிக்க வந்தது. தமிழும் இசையும் பல்லாயிரம் ஆண்டுகளாக ஒன்றியிருந்து உறவாடி வாழ்கின்றன. நம் நாட்டு பண்பாட்டின் உயர்வை செழுமையை இவை காட்டி நிற்கின்றன. தமிழ்பாட்டு என்பது ஓசை நயத்தோடு கூடியது. இசையோடு சிவனிய நரம்பின் மறைய என்று தொல்காப்பியரே சொல்லியிருக்கிறார். அவர் செய்யுளிலே பா பாட்டு என்று சொல்லுகிறார். பா என்பது என்ன? சேர்ப்புலத்திலிருந்து ஒருவன் பாடம் கொள்ளுங்கான் அவன் சொல்லுகின்ற செய்யுளை இன்னதென்று நிகழ்ப்பித்து உணர்வதற்கு ஏதுவாக பறந்துபட்டு செல்வதோர் ஓசை என்று சொல்லியிருக்கிறார். இதுதான் பா. இந்த பாடம் பாடல் என்று வருகிறது. அகக்கடவுள் ஐந்தடைகளுக்கும் பண்கள் உண்டு. இந்த பண்கள்ல 4 பண்கள் தான் முக்கியமானது. அதுக்கு மேலே செவ்வழி ஒன்றை சேர்த்து சொல்லுவாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், பாலை. செவ்வழி நெய்தலுக்கு பண்ணில்லை. முன்சொல்ல போனால் நெய்தல் இறக்கமாகினாலே அது அவருக்கு சொல்லுகின்ற தடையாக இருக்கிறபடினாலே அந்த நெய்தலுக்கு பண்ணிட்டான். அதுக்கு பதிலாக செவ்வழி இருக்கிற பண்ணை அமைத்து கொண்டுள்ளார்கள். சங்க நூல்களில் பண் 4 என்றாலும் இந்த 5வதாக செவ்வழி பண்ணை காட்டி ஓரளவுக்கு அதை நிறைவு செய்திருக்கிறார்கள். முக்கியமாக கருத வேண்டிய ஒரு விஷயம் உண்டு. பண் என்பதும் இசை என்பதும் ஒன்றா வேறா என்பது. நான் இந்த பண்டாராட்சி சபைக்கு இந்த அவைக்கு அதை நான் அவருடைய ஆராய்ச்சிக்கே விட்டு விடுகிறேன். இதை பற்றி பின்னாடி நான் சொல்லியிருக்கிறேன். இன்ன பொழுதில் இன்ன பண்ணை பாட வேண்டும் என்றெல்லாம் காலத்திலே ஒரு வரையறை உண்டு. மாலை மருதம் பண்ணி காலை கைவழி மறிங்கிற செவ்வழி பண்ணி வரவியமர் வரந்தனர் அது நீ புறவுக்கடன் கொண்ட வன்மையான வண்டலை பார்த்து சொல்லும் பொழுது நீ சாப்பாடு போட்டதுனாலே இந்த ஆசான்களுக்கெல்லாம் எந்த நேரத்தில் எந்த பண்ண பாடுங்கிறது மறந்து போச்சு. காலையில் பாட வேண்டிய மருத பண்ணை மாலையில் பாடுகிறார்கள், மாலையில் பாட வேண்டிய செவ்வழி பண்ணை காலையிலே பாடுகிறார்கள். சாப்பாடு தேவையா இருந்தால் அக்கறையா இசையை படிப்பார்கள். சாப்பாடு பலமா கிடைச்சிருக்கிறதுனால எந்த நேரத்தில் எதை பாடுவது என்ற கவலையே இல்லாமல் இருக்கிறார்கள் சொல்வார். இதிலிருந்து சங்க காலத்திலே இந்த பண்களை கூட இந்த நேரத்தில் இன்ன பண்ணை பாடப்பட்டோம். இன்ன நிலைக்கு இந்த பண்ணை பாட வேண்டும். இதை வேறு வழியிலையும் நான் இந்த பகுதியில் வற்புறுத்துகிறேன். சிலப்பதிகாரத்தில் ஒரு கருத்து வருகிறது இந்த இசையை பற்றி. அதிலேயும் இந்த விஷயம் வெளிப்படையாக தெரிகிறது. பாட்டின் கோவலன் பாடிய பாட்டின் பொருளால் மாதவியின் கருத்து வேறாகி கோவலன் மாதவி பிரிவு ஏற்பட்டது என்று சிலப்பதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தால் அப்படி இல்லை. பாட்டின் பொருளால் தான் கோவலன் பிரிந்தான் என்று சிலப்பதிகாரம் சொல்லவில்லை. பல பேர் சொல்லுகிறார்கள். திங்கள் மாலை வெண்குடை நான் சென்னி சிங்கூர் எதிர்வச்சி கங்கை தன்னை புலர்ந்தாலும் புலவாய்வாடி காவேரி கங்கை தன்னை புலர்ந்தாலும் புலவாகுங்கள் மங்கை மாதர் பெண்கற்பென்று அறிந்தேன்வாடி காவேரி என்பது தனக்கு வேறொரு பெண்ணிடத்திலே தொடர்பு இருந்தாலும் அது பற்றி மாதவி புலந்து கொள்ளக்கூடாது என்று சொல்வதைப் போல எச்சரிக்கிறதைப் போல அந்த பொருள் இருக்கிறது. அதை கேட்டுத்தான் மாதவிக்கு குறைவு உண்டாயிற்று என்று பலர் கருதுகிறார்கள். ஆனால் இளங்கோவடிகள் எப்படி கருதினாரா என்றால் சொல்ல முடியும். காரணம் ஆதாரத்தை சொல்கிறேன். யாழ் இசைநேர் வைத்து தன் ஊழியனை வந்து உறுத்ததாக. யாழ் இசைநேர் வைத்து தன் ஊழியனை வந்து உறுத்தது. கோவலனுடைய ஊழியனை வந்து சீறியது, அவனை அடிக்க தொடங்கியது. எப்படி எங்கிருந்து? யாழ் பாட்டின் மேல் அல்ல, பாட்டின் பொருள் மேல் அல்ல, யாழ் இசை மேல். மிகவும் பெரிய நுட்பமான ஒரு விஷயம் அந்த இடத்துல அமைந்திருக்கிறது. பார்க்கலாம். இசை மரபு மாறியதுதான் கோவலன் மாதவியற்குரிய காரணமானது. நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இசையும் சரி நடனமும் சரி இரண்டிலேயும் நடனத்திலே சரி இருந்தாலும் இசையிலே பன்முறை பிறந்தாலும் அந்த இசை வல்லுநர்களோ நடன வல்லுநர்களோ கொஞ்சம் கூட பொறுக்க மாட்டார்கள். அளவு கடந்த கோபம் உண்டு. தவறாக பாடினால் கரியை கீழே போட்டு விட்டு போய்விடுவார். அந்த அளவுக்கு அவர்களுக்கு கோபம். இசையிலே கூட அப்படித்தான்
நடனத்திலையும் அப்படித்தான். சதி தவறுக்கின்றால் அப்பொழுது அவர்கள் மிருதங்கத்தையும் தாள உற்றாளர்களையும் எப்படி கோபிப்பார்கள் என்பதை நாம் சொல்லவே முடியாது. இசையிலே அந்த மாதிரி தவறை செய்யக்கூடாது. ஏற்ற விட வலுவ மீறி உண்டு. இசையிலே இந்த வலுவ மீறி எல்லாம் கிடையாது. இல்லையா பாடணும், ஒழுங்கா பாடணும். வலுவற்கள் பழாநிலை வலுவ மீறி என்றெல்லாம் பல இலக்கண அமைப்புகள் இருக்குதான். முதல்ல கிளவியாக்கம் என்றே சொல்லுகிறார்கள் ஆரம்பிச்சுள்ளார்கள். எடுத்த உடனே கிளவியாக்கம் சொற்களை ஒழுங்குபடுத்தி அமைத்துக் கொள்ளுதல். தப்பா இருந்தாலும் சில இடங்களில் ஏற்றுக்கொள்ளலாம். சமாதானங்கள் சொல்வார்கள். இதில் இந்த சமாதானத்துக்கே இடமில்லை. அதைத்தான் நாம் சிலப்பதிகாரம் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. என்ன தவறு நடந்திருக்கிறது என்பதை இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. அதனால்தான் 63ஓடு இசை ஆராய்ச்சி பண்ணாராய்ச்சி முடிந்து விடவில்லை. இன்னும் 603 6003 ஆண்டுகள் கூட ஆண்டுகளையும் இசை ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அளவுக்கு தமிழிலே இன்னும் தெரியாத விஷயங்கள், புரியாத நிலைகள் இருக்கின்றன என்பதை சுட்டி காட்டுவதும் எட்டி பார்ப்பதும் தான் என்னுடைய வேலை. அதற்கு மேல் எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. பண்ணத்தி பரிபாடல் என்ற இசைப்பாடல் இது தொல்காப்பியம் சொல்கிறது. பண் நத்தி என்பதுதான் பண்ணத்தி. அதே வார்த்தையிலே இருக்குவார்கள். இப்போ கிட்டத்தட்ட கிமு 10,000 நூற்றாண்டுகளுக்கு உட்பட்ட தொல்காப்பியத்தில் பண் நத்தி என்று சொல்லுகிற போது, பண்ணை விரும்புவது என்று சொல்லுகிற போது, எவ்வளவு காலத்துக்கு முன்னாலே தமிழ் இசை ஆராய்ச்சி நடந்திருக்கிறது. நடுவிலே பலகால ஒரு தமிழ் இசை மறைந்து கிடக்கிறது. தேடி கொடுத்த பரம்பரைக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டாம். உணர்ச்சியோடு நினைச்சு பாருங்க. 2000 வருஷமா தூங்கிக் கொண்டிருந்த தமிழிசையை தட்டி எழுப்பி உங்க சொத்து இது என்று எடுத்து காண்பித்தார்களே, அவர்களை நம்முடைய ஆத்மாவாக மாறினார். உணர்ச்சிக்காக சொல்றாங்க. உண்மையிலே நினைச்சு பாருங்க. பரிபாடல் பார்த்தா இசை வகுத்தவர் யார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னாலே திருமுறைகளுக்கு இசை இருப்பதற்கு திருநீலகண்ட யாழ்ப்பாணனுடைய பரம்பரையிலே தோன்றிய பண்டொருத்தியை கொண்டு இசை வகுத்தார் நம்பியாண்டார் நம்பி என்றெல்லாம் நாம் திருமுறையில படிக்கிறோம். ரொம்ப பின்னால் இருந்தது. அந்த காலத்திலேயே இசை வகுத்தவர்கள் இருந்திருக்கிறார்கள். பரிபாடல்ல ஒவ்வொரு பாட்டுக்கு அடியிலையும் இந்த பாட்டுக்கு இசை வகுத்தவர் இன்னார் என்று அவர்களையும் கௌரவித்திருக்கிறார்கள். பாட்டு பாடியவர்களுக்கு இருக்கிற கௌரவம் இசை வகுத்தவர்களுக்கும் உண்டு. நாமளும் நினைப்போம், சினிமாக்களில் கூட இசை வகுத்தவர்கள் சொல்ல அவர்களுக்கு தனி கௌரவம் இல்லையா? அவர்கள் எவ்வளவு உயர்வாக கொண்டாடுகிறோம். இந்த கொண்டாட்டம் தமிழிலே ஆரம்பத்திலேயே இசை வகுத்தவர்களுக்கு கொடுத்ததுதான். அது பரிபாடல்களுக்கு காட்டுகிறது. பாருங்க, தமிழிசை இடைக்காலத்திலே சைவ சமய ஆச்சாரிய பெருமக்கள் ஆழ்வாராதிகள் பாடியவருடைய பக்தி பண்புகளால் வளர்ந்து வருகின்றது. இயற்றமிழ் இசைத்தமிழாக நாடகத் தமிழாக அமையும் போது கட்டளை முறையில் ஒளிக்கணக்கிடுவது தமிழ் மரபில் மிக பழமையானது. இந்த இசைத்தமிழை வரையிறது கட்டளை முறை என்பது மிக பாதுகாத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இத்தனை கட்டளை, இந்த அளவிலே இந்த இசையை பாடலாம் என்று அதற்கெல்லாம் ஒரு முறை. இந்த கட்டளை முறைக்கும் இசைக்கும் என்னென்ன தொடர்புகள் என்பது இன்னும் ஆராயப்பட வேண்டிய விஷயம்தான். அதே போல எண்ண சிறப்பும் வண்ண எழிலும் கலந்து அமைந்தது ஒருநயம் குறைந்த பாட்டு. தொல்காப்பியர் 20 வண்ணங்களை சொல்லுகிறார். இசைக்க வேண்டிய வண்ணங்கள் என்று கையாளரால் 20 வண்ணம் சொல்லுவார். 20 வண்ணங்கள் மாற்றி மாற்றி சேர்த்தால் 100 வண்ணங்கள் வரும். இசைப்பாட்டினுடைய ஒரு கூறு இந்த வண்ணங்களை அடிப்படையாக உள்ளது. இது அபிநயத்திலே அந்த செய்தி வருகிறது. வண்ணங்கள் பற்றி கூறும்போது இந்த ஓசையை மதிப்பிட்டிருக்கிறார்கள். எப்படி? நகர இரைச்சல், நகரத்தில் உண்டாகிற சத்தம், தாரை இசை, சூறை காற்று, நீர்ச்சுழி, நீர் ஒழுக்கு, தோல் கயிறு, இரும்பு திரித்தல், கல் மேல கல்ல வச்சு உருட்டல், அன்ன நடை, மணல் மேல் நடத்தல், இதெல்லாம் பல்வேறு விதமான இசைகளுக்கு அவர்கள் எடுத்து காட்டியிருக்கிறது. இயற்கையிலிருந்து இசை வித்தியாசங்களை எப்படியெல்லாம் வேறுபடுத்தி தொல்காப்பிய உரையாசிரியர்கள் நமக்கு எடுத்து காண்பித்திருக்கிறார்கள். இசையிலே அவர்களும் நிறைய ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு இசையும் தொட்டு தொட்டு பார்த்திருக்கிறார்கள். உலகத்திலிருந்து பல வித்தியாசமான இசைகளை எல்லாம் நமக்கு அவர்கள் எடுத்து காண்பிக்கிறார்கள். இயற்கை ஒலிகளின் தன்மையை ஆராய்ந்து பாட்டிலே அந்த ஒலிநயத்தை சேர்த்து பாட வேண்டும் என்று நமக்கு எடுத்து காண்பித்தவர் அவர்கள். அருணகிரிநாதர், கண்டமாணி சுவாமிகள்,
பாம்பன் குமரகுருதாசர் முதலிய அருளாளர்கள் வண்ண பாடல்களை விரிவாக பாடி தமிழிசைக்கு மேலும் நல்கினார். திருமுறை இசைக்கு பிறகு இவர்கள் வண்ண பாடல்கள் பாடினார். கடகட கடவென்று ஓடக்கூடிய பாடல்கள் தொட்டால் நிறுத்த முடியாது, கடைசி வரும் பாடும். அந்த மாதிரி வேகமாக பாடக்கூடிய குறிப்பிட்ட வண்ணத்திலே நடிகைக்கு நடில், புரியலுக்கு புரியல், வல்லினத்துக்கு வல்லினம், வெளியினத்துக்கு வெளியினம் என்று இப்படி இசை தொடுக்கின்ற முறையை நமக்கு காண்பித்துக் கொடுத்தவர்கள் அருணகிரிநாதர், தண்டபாணி சுவாமிகள், பாம்பன் குமரகுருதாஸ் சுவாமிகள். மேலும் தமிழில் இசை உருப்படிகள், கீர்த்தனைகள் என்று நாம் சொல்லுகிறோம். ஏதோ தெலுங்கிலிருந்தும் சமஸ்கிருதத்திலிருந்தும் வெளியிலிருந்து தான் கீர்த்தனைகளை வாங்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. தமிழிசை பாடல்கள் என்று 3 தொகுதிகளை வெளியிட்டது அண்ணாமலை கொண்டார்கள். அங்கிருந்துதான் முதல்ல தமிழிசை பாடல்கள் என்று கீர்த்தனை உருப்படிகளை எடுத்து காண்பித்து சொன்னார்கள். தமிழில் இசை உருப்படிகள் நிறைய செய்யப்பட்டுள்ளன. தமிழிசை பாடல்கள் என்ற பெயரில் அண்ணாமலை தொழில்களும் வெளியிட்டு தமிழிசை வளர்ச்சிக்கு அருள் செய்துள்ளது. இசைத்தமிழ் கல்லூரியை முதலில் நிறுவி பல தமிழிசை பாடல்களை உருவாக்கிய பெருமையும் ராஜாசர் அண்ணாமலை செட்டியார் சிந்தனையில் உருவாகிய அண்ணாமலை பல்கலைக்கழகத்தையே சார். அங்கேதான் தமிழ் இசைக்காக கல்லூரியை முதல் இசைத்தமிழ் கல்லூரி. தண்டவாணி தேசிய அவர்கள் அங்கே இருந்தபோது, இங்கே பன்னாராட்சி கூட்டத்தில் அவர்கள் கலந்து கொண்டிருந்த போதும் மாணவர்கள் கேட்கின்ற முறையிலே உள்ளது. அந்த முறையில் தேவாரம், நாலாயிரத்தி பிரபந்தம், திருப்புகழ் என்ற மரபு வழியை தொட்டு புதிய கீர்த்தனை வழியில் மேலும் தமிழிசை பாடல்கள் வந்த வண்ணம் உள்ளன. முத்துத்தாண்டவர், அருணாச்சல கவிராயர், மாரிமுத்தா பிள்ளை, வள்ளலார், வேதராயன் பிள்ளை, அண்ணாமலை ரெட்டியார், கோபாலகிருஷ்ண பாரதியார், கவிகுஞ்சர பாரதி, திண்ணியம் அப்பாவையர், ராமசாமி சிவன், பாரதியார், பாபநாசன் சிவன், பாவேந்தர் பாரதிதாசன், கல்கி, கவிமணி, நாமக்கல் கவிஞர், உடுமலை நாராயணகவி, சுத்தானந்த பாரதியார், பாகீஸ்வரன், கீவா ஜெகநாதன், கவிஞர் கண்ணதாசன் என்று இந்த பட்டியல் நீண்டு சொல்லும். பல பெயர்கள் நான் எழுத முடியாமல் இருக்கிறேன். இந்த அவைக்கு இந்த பெயர்களெல்லாம் காதல வந்து ஒழிக்கிறதுன்னு தெரியலன்னு சொன்னால் நாம் தமிழிசையை பற்றி சொல்லிக் கொள்வோம். இவ்வளவு பேர் தமிழிசைக்கு பாடுபட்டிருக்கிறார்கள், பாடியிருக்கிறார்கள். இவ்வளவு பாட்டு தமிழ இருக்கிற பொழுது மேடையில பாடுவதற்கு என்ன குறை என்றுதான் கேட்கிறது இந்த தமிழிசை சங்கம் அமைப்பார். தமிழிசைக்கு புது வாழ்வும் மலர்ச்சியும் கொடுத்த பெருந்தகையாளர் ராஜாசர் அண்ணாமலை செட்டியார் அவர்கள் தமிழிசைக்காகவே சென்னை மாநகர் நடுவில் மன்றம் அமைத்து தமிழிசை ஆய்வை தோய்வை ஆண்டுதோறும் நடத்தி வரும் அவர் நம் பரம்பரையின் வழிவழி முயற்சியால் இன்று தமிழிசை மேடை தோறும் தொடங்குகிறது. உங்கள் கருத்துக்களை இந்த தொடக்க உரையின் சார்பில் நான் இந்த பன்னாராட்சி வித்தவர்களுக்கு கொடுத்துவிட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். சிலப்பதிகாரம் காலை வழியில் எண்தகையால் இசையடி பண்டகையால் பரிவிலிருந்து இசையோர் வகுத்த 8 வகையில் இசைக்கரணத்து பட்டவகை தன் செவியின் ஓர்த்து ஏவலர் பின் பாணியார் இதான் மாதிரி கேட்டது போகல். இவ்வளவு செய்து ஒழுங்குபடுத்தி குறிப்பிட்ட இசையை பாட வேண்டும், குறிப்பிட்ட பண்ணிலை பாட வேண்டும் என்பதை அவருக்கு கற்பிப்பது போல இவ்வளவு செய்தார். செய்துவிட்டு ஏவலர் நான் உன்னை கட்டளையிடவில்லை, கோவலனே நீ இந்த பாட்டு பாடி இன்னதுன்னு சொல்லி இப்போ பாடு என்று சொல்லி நான் கட்டளையிடவில்லை. பின் பாணியாறு நான் தான் பாட போறேன், நான் பாடுவதற்கு என்ன தாளம் அதை சொல்லு. இப்படி சொல்லிவிட்ட பிறகு அவன் பாட அவ பாட சொல்லல. அதான் ஏவலன், ஏவலன்னா வேலைக்காரன் அர்த்தம் இல்லை. இப்ப ஜாக்கிரதையா அர்த்தம் பண்ணுங்க. ஏவலன் நான் வந்து ஏவலிடவில்லை, நீ பாடும் சொல்லல. இப்போ பின் பாணியாது இப்பொழுது நீ எனக்கு எந்த தாளத்திலே பாட வேண்டும் என்று இதை சொல்லுகிறாய் அப்படின்னு கேட்டான். கேட்ட உடனே ஆவணம் பாடு. காதல் வரி பாடல் கேட்ட மாதவி மண்ணும் ஓர் குறிப்புண்டு இவன் தண்ணீரை மயங்கினான் என தாங்கோர் குறிப்பினர் போல் நீள் நிலத்தோர் மனம் மகிழ களத்தோடு புணர்த்து அமைத்த கண்டத்தால் களம் என்பது யாழ். அந்த வீணை வீணைன்னு சொன்னாதான் புரியுது. யாழ்னு சொன்னா கொஞ்சம் யோசிக்கிறாங்க. இந்த யாழ் அதான் களம், களத்தோடு புணர்த்து அமைத்த கண்டம். அந்த யாழ் இசையோடு ஒத்து வருகின்ற கண்ட இசை வாய்ப்பாட்டு, அது யாழ் இசையும் வாய்ப்பாட்டும் ரெண்டையும் சேர்த்து
பாங்கினில் பாடி ஓர் பண்ணு பெயர்த்தாள். பண்ணை பெயர்த்து பாடு. அப்ப காமல் வரி யான் பாட அவன் கோவலன் நினைக்கிறான். இந்த பண்ணை மாற்றி பாடினான். அது காமல் வரி யான் பாட தான் ஒன்றின் நேர் மனம் வைத்து மாதப்போய் பலகூட்டும் மாயத்தால் பாடினாள் என்று யாழ் இசை நேர் வைத்து தன் ஊழினை வந்து உறுத்ததாகலின் மாதவியின் கவலுக்கை நெகிழ்ந்து கோவலன் அவரை பிரிந்து சென்றான். நான் சொல்றார், இசை நேரதான் ஏதோ தவறு நடந்திருக்கிறது. இசை ஆராய்ச்சியில் நிபுணத்துவம் உடையவள் மாதவி. கோவலனும் அதில் ரொம்ப திறமை வாய்ந்தவன். அப்படி இருக்கிறவன் நிலை வழங்கி இன்று பாட வேண்டிய பண்ணை பாடாமல் மாற்றி பாடியிருக்கிறான் என்று ஏதோ ஒரு கோபம் அவளுக்கு எழுந்திருக்கிறது. நல்ல இசை உடையவர்களுக்கு இத்தகைய கோபம் வருவது இயற்கை தான். ஏற்றம் முடித்தவர்களும் இலக்கணங்கள் தவறு செய்தால் எவ்வளவு வரும்? உரையாசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள். அஞ்சாவது நாள் உட்கார்த்தமா பேசுகிறீடா அப்படின்னு கேட்கிறார். யாரு? சேனாவர்கள். பெரிய உரையாசிரியர் மூலம் கொஞ்சம் விஷயம் தெரிந்து பேச வேண்டிய இடத்துல ஒரு தவறான ஒரு இலக்கணத்தை சொன்னாலே ஏற்றவிட கோபம் வருதுன்னா, இசையிலே கெட்டிக்காரர்களா இருக்கிறவர்களுக்கு இந்த நேரத்திலே இந்த இடத்திலே கடலாடு காவியிலே கடற்கரையில் உட்கார்ந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து 2 பேரும் பாடுகிற பொழுது எந்த மாதிரி பண்ணை பாட வேண்டும் என்று ஒரு கருத்து இல்லாமல் பாடுகிறானே, இதுவும் இவருக்கு ஏதோ குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. அதனால்தான் கோபம் வந்திருக்கிறார். பாட்டின் பொருள் மேல் ஊங்கினை வந்து உறுத்ததாக சொல்லாமல் யார் இசை நேர் வைத்து தன் ஊங்கினை வந்து உறுத்தது என்ற கருத்து நேரும் ஆராயத்தக்கது. பாடப்பட்ட பண்ணில் ஏற்பட்ட வேறுபாடு கண்டு உண்டாகி இசை முரணால் ஏற்பட்டதே மாதவியை கோவலன் பிரிந்த பிரிவு என்று இளங்கோவடிகள் கருதும் கருத்து சிந்தனைக்குரியது. அங்கே ஏற்பட்ட பன்முரண் யாது என்பது இசை வல்லுநர்கள் ஆராய்ச்சியால் விளங்கும் என்று எண்ணுகிறேன். இனி அடுத்தது இன்னொரு நிகழ்ச்சி. சிவனும் சீவனும் கலத்தினால் ஒன்றாயும் பொருத்தன்மையால் வேறாயும் உள்ள அத்துவித கலர். இதை இன்னொரு வயதில் சொல்றார். சிவனும் சக்தியும் எப்படி இருக்கிறது? நெருப்பும் சூடும் போல சாதாரணமாய் இருக்கிறது என்றுதான் சாஸ்திரம். சிவனும் சீவனும் கடைசியில் புத்தி பெற்ற பொழுது கலத்தினால் ஒன்றாயும் பொருத்தன்மையால் வேறாயும் நிற்கிறது. இதுக்கு உதாரணம் கொடுக்கிற பொழுது பண்டிசை, நம் வலிமை மணி, திரதங்கிரம், தீ இரும்பு, பாணி உப்பு என்று இப்படி 13 உவமைகள் சொல்லியிருக்கிறார்கள் நூலில். பண் இசை, பண் என்றால் என்ன, இசை என்றால் என்ன? நாம் இங்கே இடத்தையும் பண்ணுனா இசைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காரு? பண் இசை. பரிதி மதி, சூரியன் சந்திரன். சூரியன் வேற சந்திரன் வேற தானே. ஒளியால் சூரியனுடைய ஒளியும் சந்திரனுடைய ஒளியும் ஒன்றா கலந்து. அதுபோல பண்ணம் இசை பொருளால் வேறு, ஒளிநயத்தால் ஒன்று. இந்த மாதிரி சொல்லியிருக்கிறார். பண் என்பது இசை அல்ல. பண் என்பதற்கு போடு போட்டு இசைன்னு அர்த்தம் எழுதலாமா? கேள்விக்குதான் கேட்கிறேன். பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடு புராணத்தில் மீனாட்சி திருமணத்தில் மீனாட்சியும் சிவபெருமானும் அருகருகாமையில உட்கார்ந்திருக்கிறார்கள். இதற்கு உதாரணம் சொல்லுகிறார். பண்ணும் இன்னிசை, நீரும் தன்மையும், பாலும் பாலில் நன்மையின் சுவையும், நீரும் தன்மையும், பூவும் நாற்றமும், அங்கே மணியும் வண்ணமும் வேறு வேறு வடிவு கொண்டு இருந்தால் ஒத்தது அண்ணரும் உலகம் என்ற அம்மையும் இருந்தது. சிவபெருமானும் சக்தியும் மீனாட்சி அம்மையும் ஈர்த்திருந்த காட்சி பண்ணும் இசையும் வேறு வேறு வடிவம் கொண்டு உட்கார்ந்தது போல. அப்ப பண்ணு சிவபெருமான், இசை மீனாட்சி என்றாத்தானே சொல்லியிருக்கிறார்கள். உயிரும் இறைவனும் ஒன்றாயிருக்கும் அத்திவித நிலைக்கு திருநாவுக்கர சுவாமிகள் திருப்பூந்தொகையில பன்னீர் ஓசை படத்தினில் இன்சுவை அப்படி சொல்றார். ஒன்றாயிருந்து வேறாயிருக்கும், பொருளால் வேறாயும் கலத்தினால் ஒன்றாயும் இருக்கும். அப்ப பண் என்பது ஒண்ணு, இசை என்பது. பண் என்பது ராகம், ஓசை என்பது சுரம் என்று தருமபுரம் பதிப்பில உரை எழுதியிருக்கிறார்கள். அப்படி சொல்ல முடியுமா என்பது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. அந்த உரை குறித்து சரியா என்பதை இரவு ஆராய்ச்சி. சிவஞானபோத மாபாடியத்தில் பிரம்மப்பொருள் உயிர்களின் வேற்றுமையின்றி நிற்கின்ற தன்மைக்கு பண்ணையும் ஓசையும் போல படவதும் நன்னும் சுவையும் போல, பண்ணையும் ஓசையும் போல
பண் வேறு ஓசை வேறு என்று எடுத்து காண்பிக்கின்றனர். இந்த மேற்கோள்களை வைத்து காணும் இடத்து சிவனும் சிவனும் கலப்பினால் உண்டாயிருந்தும் குருத்தன்மையால் வேளாண்மை நெருப்பும் சூடும் போல சாதாரணமான உள்ள சிவனும் சிற்றத்தையும் பண்ணும் இசையும் போல ஒன்றாயிருந்தும் வேறாய் வைத்திருக்கிறது. பொருத்தி காண்கிற போது பண் வேறு இசை வேறு ஆயினும் பிரித்தெறிய ஒண்ணாது. பண் வேறு இசை வேறு ஆனாலும் ரெண்டும் ஒன்றாகவே இருக்கும் என்று தெரிகிறது. பெரிய புராணத்திலே சுந்தரர் பெருமான் இறைவனால் கருத்தால் காட்டப்பட்டு பாடிய முதல் பதியம் பித்தா திரைச்சூடி என்பது இது அனைவரும் அறிந்தது. இது பற்றி சேக்கடார் பெருமான் குறிப்பிடும் போது முறையான் பெருமருதத்துடன் மொழி இந்தள முதலில் உரையார் இறை உண்மைப்படி கூடும் கிழமையினால் இறைபாடியின் இசைகோள் புனல் நீடும் புகழ்வகையால் இறையான் மகிழ் இசைபாடினன் எல்லாம் நிகழலாம் நான் சொல்றேன். அங்க மருதத்துடன் மொழி இந்தள முதலில் மருதத்துடன் இந்தளம். மருதம் என்பது பண், இந்தளம் என்பது இசை. குறிஞ்சி என்பது பண், நாட்டை என்பது இசை. நட்டவாகம் நாட்டை. அப்ப பண் வேற பேர், பண்களுக்கு பெயர் வேற, இசைக்கு ஒவ்வொரு பண்ணிலையும் எத்தனை இசைகள் இருந்திருக்கின்றன. மருதத்துடன் மொழி என்கிற முதலில் மருதம் என்பது காலையில வாழ்ற பண். காலை என்பது 10 மணி வரையில், 6 என்பது 10 மணி வரையிலும் உள்ள காலம். திருமணத்துக்கு உட்கார்ந்து இருக்கிறார்கள், காலையிலே முகூர்த்தம், அங்கே தடுத்தாட்கொள்ளப்படுகிறார். திருவண்ணூரிலிருந்து வருகிறார். வந்து திருவருட்துறையிலே போய் பெருமான் மறைந்த போது வெண்டியிலே இருந்த பெருமானை உடனே கண்டு பாடுகிறார். இப்ப நேரம் கிட்டத்தட்ட 9 மணி 9:30 மணி. இந்த காலை நேரத்தில் பாட வேண்டிய பண் மருதப்பன். அதனால முறையான் வரும் மருதத்துடன் என்ன விஷயம் மருதப்பழத்தை இந்தளம்னா ராமராம கிரியை என்று அப்படி இப்போதைய இசைமுறைக்கு சொல்லிவிடுகிறார். ஆனால் இந்த இந்தளம் என்கின்ற ராகத்துக்கு கூட, இந்த இசைக்கு கூட மூலமான ஒரு பண் இருக்கிறது என்பதும் அது மருதப்பண் என்பதையும் பெரிய புராணம் நமக்கு குறிப்பிடுகிறது. அதே பண் என்பது ஒரு பொது பிரிவு என்பதும் இசை என்பது ஒரு சிறப்பு பிரிவு என்பதும் போலத்தான் நம்முடைய இலக்கியங்கள் அதை நமக்கு வெளிக்காட்டி இருக்கின்றன. ஆனால் இப்படி நாம் என்ன பண்ணுகிறோம், பண்ணெல்லாம் இசை, இசையெல்லாம் பண் என்று சொல்லிவிடுகிறோம். ஆனால் குறிஞ்சி, மருதம், முல்லை, பாறை என்கின்ற பண்கள் வேறு, இசைகள் வேறு. இசைகள் நிறைய இருக்கு. தேவாரத்தினுடைய இசைகள் எவ்வளவு இசைகள் காட்டியிருக்கிறார். இந்த இசைகள் எல்லாம் எந்தெந்த இசை எந்தெந்த பண்ணிலே சேரும் என்பதையெல்லாம் நாம் காண வேண்டும். இந்தளம் இந்நாள் பண்ணும் இசையும் வேறாயிருக்க அவற்றை ஒன்றாக்கி பண்ணென்றால் இசை என்று பொருளிடுதல் பொருந்துமா என்பது ஆய்வுக்குரியது. எனக்கு எழுந்த ஐயங்களை இசையாராய்ச்சி வித்தர்களின் பார்வைக்கு வைக்கும் ஒன்றே நான் செய்ய வல்லவர். இசையை பொறுத்தவரை யான் ஒரு கைக்குழந்தை. சொல்லும் பொருளும் அறிந்து இசைவளம் உணர்ந்து பாடும் இசை வல்லுநர்களாலேயே தமிழிசை மேலும் மேலும் வளர்ந்து அனைவரையும் ஒன்றுபடுத்தும். பயிரை வளர்க்கும் இசை உயிரையும் இறைவனிடத்தில் சேர்த்து ஒன்றுபடுத்தும் ஆற்றல் உடையது. உயிருக்கு உறுதி பயக்கும் இசையை தாமும் பயின்று பயிற்றுகளையும் இசை நூல்களையும் ஒன்று ஊட்டி தமிழிசையின் தரமும் தகமும் வலியும் பொருளும் உடையதாகி சிறக்க பணி செய்யும் தமிழிசை சங்கம் வளர்க வாழ்க என்று வாழ்த்தி இசை விழாவை சொல்லியிருப்பதில் பெருமைக்கு அடையும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தமிழர் சங்கத்தின் தலைவர் மாண்புமிகு நீதிபதி டாக்டர் பூரா டோக்கி கிருஷ்ணன் அவர்களே, மயிலம் மகாவித்வான் சிவசுப்ரமணியம் அவர்களே, அறங்காவலர் குழு உறுப்பினர்களே மற்றும் வருகை வந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, பேராசிரியர் சிவசுப்ரமணியம் அவர்கள் நம் அழைப்பினை ஏற்று பன்னாராய்ச்சியின் 63வது கூட்டத்தினை தொடங்கி வைத்த சிறப்பான பேருரையாற்றுள்ளார்கள். இவர்கள் மயிலும் தமிழ் கல்லூரியில் ஆசிரியராக 40 ஆண்டுகள் பணியாற்றியவர். தமிழ் இலக்கியங்களில் குறிப்பாக சைவ சித்தாந்த நூல்களில் நல்ல தேர்ச்சி பெற்றவர்கள்.
இடைவிடாமல் தமிழுக்காக பணியாற்றி வருகின்றார். இவர் பல பட்டங்கள் பெற்றுள்ளார். அமெரிக்கா நாட்டில் 6 மாதங்கள் இருந்து தமிழ் பணி புரிந்து பெருமை உண்டு. நம் வேண்டுகோளை ஏற்று பன்னாராய்ச்சி கூட்டத்தினை தொடங்கி வைத்து தொடக்க உரை ஆற்றியவர்களுக்கு நம் நன்றி உரியதாகும். இனிய வரவேற்புரை ஆற்றிய நம் சங்க தலைவர் நீதிபதி கோகுலகிருஷ்ணன் அவர்களுக்கும் இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள ஊதுவா மூர்த்திகளுக்கும் பெரியவர்களுக்கும் அன்பர்களுக்கும் எங்கள் நன்றி. இன்னும் சிறிது நேரத்தில் இசைப்பேரறிஞர் பெரியசாமி தூரன் அவர்கள் இயற்றிய முருகன் திருவள்ளுவர் திருப்பாடல்கள் சிலவற்றிற்கும் நம் தமிழிசைக் கல்லூரி மாணவியர் நிகழ்த்தும் நாட்டில் நடைபெறும். இயக்குநருக்கும் பாடுவோருக்கும் நம் இசைக்கல்லூரி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கும் எங்கள் நன்றி.